நினைத்த வேண்டுதல்கள் உடனே நிறைவேறணும்னா வரக்கூடிய தைப்பூசம் அன்று இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் முருகப்பெருமான் போக்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவாருங்க. வரக்கூடிய தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை February 11 அன்று வருகிறது. இந்த பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாள்லேயே இந்த தைப்பூசம் வருது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இந்த 3 புக்குமே செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இல்லை தனித்தனியாக எங்களுக்கு வேணும்னாலும் ஒரு புக்னா கூட நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம். கிட்ட திருவாசகம், சிவபெருமானுடைய பிரதோஷ வழிபாடு புத்தகம், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். சரிங்க, அதோட இப்போ ஆறுமுக விளக்கு தைப்பூச ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 799 ரூபாய் மட்டும்தான், வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. எந்த ஒரு கொரியர் சார்ஜுமே உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் தைப்பூசம் இந்த 2 நாளில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வேல்மாறல் புத்தகமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரிங்க, அதோட நம்மக்கிட்ட உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்க, இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வரக்கூடிய தைப்பூசம் February 15 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். இந்த நாளில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் உலகமெங்குமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதத்தில் இந்த தைப்பூச விரதமும் ஒன்றுங்க. அதனால காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை 48 நாட்கள் 21 நாட்கள் விரதம் இருப்பவர்களும் சரி, முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு வணங்கி அவரை வழிபட்டு வந்தாலே நம்ம கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுப்பாருங்க. முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களில் நீங்கள் கலந்துக்கோங்க. தீப ஆராதனைகளை கண்குளிர காணுங்க. காலை மாலை என 2 நேரத்திலையுமே முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தோ, இல்லைனா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்தோ, இல்லைனா ஆறுமுக விளக்கு அந்த தீபங்கள் ஏற்றி வைத்தோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல், கேசரி, இந்த மாதிரி பால் பழம் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வைங்க. அதோட முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பஞ்சாமிர்தம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலை என 2 நேரத்திலையுமே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், அப்புறம் வேல்மாறல் மகா மந்திரம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஒரு 108 முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை மனமாற வேண்டிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் 108 முறை நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 108 முறை சொல்ல முடியலனாலும் ஒரு 27 முறையோ இல்லைனா 6 முறையோ கூட நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட புக்ஸ் அண்ட் விளக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.